ஐயா இது என்ன சாமான் ஐயா? வணக்கம். இது வந்து மண்புழு தயாரிக்கிற விஷயம். அதாவது கூட்டெரு நாங்கள் தயாரித்து பயிருக்கு போடுற சம்பந்தமான ஒரு செயல்முறை செய்து வச்சிருக்குது. இது எந்த இடத்துல செய்து வச்சது இப்போ ஒரு வாரமாக செய்து வச்சிருக்குது. அதுக்குள்ள என்ன ஐயா போடுறீங்க? இதுக்குள்ள என்னன்னு கேட்டால் அந்த முதலாவது உக்கக்கூடிய ஒரு பொருள், அதாவது நாங்கள் வாழை தண்டு போட்டுருக்கோம். இதை விட குப்பை கூலங்களையும் கீழே போடலாம், போட்டு உக்கக்கூடியது. அதுக்கு மேல புழு விடப்பட்டிருக்கு, அதாவது மண்புழு விடப்பட்டிருக்குது. மண்புழு விட்டுருக்கீங்க. அதாவது இந்த இதுக்கு விடப்பட்ட புழு 3 வகையான புழு தான் இது தெரிவு செய்து எடுக்கிறவங்க மண்புழு உற்பத்திக்கு. அதே போல அந்த சேதன பயிர் உற்பத்தி 3 வகையான புழுவை தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல இதுக்கு விட்ட புழுவோட பெறுமதி வந்து 5000 ரூபாயோட புழு இதுக்கு விடப்பட்டிருக்கு. என்ன வேகமாக இந்த மண்புழுவை வேகமான ஒரு இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு புழு தான் இது. இனப்பெருக்கங்கள்ல கூட பருமன்ல மிக குறைவு. புழு இனப்பெருக்கம் கூட இனப்பெருக்கம் கூட வகையாலதான் எங்க இருந்து எடுக்கிறீங்க நீங்க தெரிவு செய்திருக்காங்க. இந்த புழு வந்து நாங்க வேண்டி எடுக்கணும், அதாவது இதுக்குரிய உற்பத்தி செய்யற ஒரு ஆள்கிட்ட இருந்து வாங்கி எடுக்கணும். இது நாங்க என்னன்னா ஒரு 45 நாளையால அல்ல 2 வாரத்தால நாங்க இதுல புழு எடுத்து வேறையாக இதே போல ஒரு செய்முறை செய்யலாம். இதுல முதலாவது பாத்தீங்கன்னா இதுக்கு அந்த உக்கக்கூடிய வாழைத்தண்டு போடப்பட்டிருக்கு. வாழைத்தண்டு அந்த வாழைத்தண்டுக்கு மேல எங்கள்கிட்ட மிஞ்சப்பட்டிருக்க அல்லது எங்கள்கிட்ட இருக்க கழிவு பொருட்கள், அதாவது பொலித்தீன் தவிர்ந்த ஏனைய கழிவு பொருட்களை கொண்டு அதுக்கு மேல போடப்பட்டிருக்கு. புழு விடப்பட்டிருக்கு. இந்த புழுவானது என்னன்னா கீழுக்கும் போகாது மேலுக்கும் பெறாது, இடைப்பட்ட பகுதிகள்லாம் இருக்கு. இனப்பெருக்கு அதாவது உற்பத்தி வந்து அதான் இருக்கு. அந்த புழு விடப்பட்டிருக்கு. அதுக்கு மேல சாணம் வந்து என்னண்டா எல்லாத்துக்கும் சார்ந்த தன்மையான ஒரு விஷயம். அதாவது இனப்பெருக்கத்துக்கும் அதனுடைய செயல்பாட்டுக்கும் ஊக்குவிக்கிற ஒரு சாமம். அதனாலதான் சாணம் போடப்பட்டிருக்கு. அதுக்கு மேலதான் ஈரச்சாக்கு போடப்பட்டிருக்கு. சாக்கு கொண்டு போடுறீங்க, ஈரச்சாக்கு போட்டு மூடி விட்டு என்ன செய்யுமாக இருந்தா இது உற்பத்தி செய்யப்பட்டதா அந்த மண்புழு அது தன்னுடைய செயல்பாடு ஆரம்பிச்சு அப்படியே போய்கொண்டிருக்கிற நேரங்கள்ல அதுல வருகின்ற அந்த மண்புழுவின் ஊடாக வருகின்ற சேதன பசல் அதை நாங்க பின்னுக்கு எடுப்போம். அப்படி பசலையே பின்னால் எடுப்பீங்க. எடுப்போம். போட வீர நாங்க போடணும் கழிவுகள் அதை முன்னுக்கு போடலாம். இந்த வடிகட்டி வார இது என்ன செய்வீங்க? அதுக்கு வாரம் அப்ப அந்த பின்னுக்கு வாரத்தான் நாங்க பயன்படுத்துவோம். இந்த இதுக்கு வாரப்பட்டது என்னன்னா சாணத்தை நான் கரைச்சி ஊத்தணும் தானே, அந்த தண்ணியான வடிஞ்சு கொண்டு இருக்குது. படிச்சோட உதாரணமா இது வந்து ஒரு 2 கிழமையால நாங்க இதே நாங்க எண்ணெயா பயன்படுத்தலாம். எண்ணெயா பயன்படுத்தலாம், பயிர்களுக்கு அடிக்கலாம். இதுல ஒரு 150 மில்லி அப்படி அளவு எடுத்து அல்லது அளவு எடுத்து நாங்க அதை பயிருக்கு பயன்படுத்தலாம். பசல எண்ணெயா பயன்படுத்தலாம். இதுதானே, அதாவது அதை பயன்படுத்தலாம். எனவே அதை நாங்க என்ன செய்யணும், ஊத்தப்பட்டிருக்க 2 கிழமைக்கும் அதை மாறி நாங்க இது போடணும். அதுக்குள்ள திருப்பி கூட என்ன செய்யுமா இருந்தா அதனுடைய என்ன அந்த இது வடிய திரும்பி ஊத்தணும். 2 கிழமையால நாங்க அதை எடுத்து பயன்படுத்தலாம். அதுக்கு பிறகு நாங்க சாணம் கிடைக்குமாறு நாங்க கரைச்சி சாணத்தை ஊத்துற நேரங்கள்ல சரி. இப்ப இதான் பயிருக்கு அடிக்குது, அந்த பசலை என்ன செய்வீங்க? பசலை நாங்க சொன்ன மாதிரி 45 நாளையால பசலை வரும். அதை நாங்க மேலதிய எடுத்து பின்பக்கத்தால இந்த பக்கத்தால கவனம் உயர்த்தி வச்சிருக்காங்க. இந்த கீழே தண்ணி வடியக்கூடிய நிலையில வச்சிருக்காங்க. மேலதிகம் அந்த சேதன பதனை மேலுக்கு வர அதை நாங்க எடுத்துக்கொள்றோம். அதே நேரம் போடுகின்ற சேதன குப்பைகளை நாங்க இந்த பள்ளத்துல போடலாம். குப்பைகளை முன்னுக்கு போடுவீங்க. அவர் உற்பத்தி செய்தது வருகின்ற அந்த பசலை பின்னுக்கு வரவும் போடுற குப்பைகள், அதாவது காஞ்ச சரிகளா இருக்கலாம், எங்கட குசினி கழிவுகளா இருக்கலாம், அதெல்லாம் நாங்க போடலாம். ஆனா அதை சோறு மட்டும் தான் அதை பயன்படுத்தக்கூடாது. காரணம் என்னன்னா சோறு இறுக்கமாக பிடிக்கிற நேரங்கள்ல அவர் தொழிற்பாடு இல்லாம இருக்கும். அப்படி போறதா இருந்தா மெல், அதாவது ஐதாகப்பட்ட நிலையில போடணும். அப்படி போடுற நிலையில தான் இதுல தொழிற்பாடு இதா இருக்கு. இப்ப பாத்தீங்க சார், நீங்க இப்ப இதை பத்தி விவசாயிகளுக்கு என்ன சொல்றீங்க? இதை என்ன பொறுத்தவரையில வந்து நஞ்சற்ற உணவு உற்பத்திக்கான ஒரு செயற்திட்டம் இது. இதை நாங்க பயன்படுத்துவதன் மூலமாக என்ன பசலை ஆகின்றது, அதே போல எண்ணெயும் ஆகின்றது. ஆகவே எங்களுடைய உப்பு இருக்கின்ற இந்த உலகில், அதாவது இந்த உப்புள்ள உணவு உற்பத்தியில மிக சிறப்பான ஒரு நடைமுறை இதாக நாங்க கருதுகிறோம். ஆனா இதுல பல நன்மைகள் இருக்கின்றது. உண்மையாக வந்து பொருளாதார ரீதியாக மிக செலவு குறைவு. கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாய் இருக்குமாறு நாங்க இப்படியான தொட்டில தயாரிக்கலாம். அதுல புழுக்களை தயாரித்து 5000 ரூபாய்க்குள்ள 5000 ரூபாய் தயாரிக்கலாம். ஆனா இதை உற்பத்தி செய்த கிட்டத்தட்ட
50,000 5 லட்சம் ரூபாய் வரைக்குமான பொருளாதாரம் நாங்கள் ஈட்டக்கூடிய மாதிரி. சரி, அப்ப லாபம் விவசாயிகளுக்கு விவசாய பாரிய ஒரு லாபம். எங்கடாக்கள் அதை சரியான முறையில் பின்பற்றி நடைமுறைப்படுத்தினாங்கன்றா எல்லாத்துக்கும் நல்ல, உடலுக்கு நல்லா, என்ன மனிதனுக்கும் அல்லது எல்லா விஷயத்துக்கும். சரி, இந்த விஷயத்தை நீங்க சொன்னதுக்கு நன்றி ஐயா, வணக்கம். நன்றி. மேலதிகமாக